மை V3 ஆன்லைன் மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 38 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 1,05,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 252 பேரிடம் ரூபாய் 3.17 கோடி மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கு கோவை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நவீன வசதிகளுடன் புதிய சட்டப்பேரவை கட்டிடம் அமைக்க அரசு பரிசீலிக்க வேண்டும் என MLA தமுமின் அன்சாரி வலியுறுத்தினார். நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை அல்லது அவர்கள் விரும்பும் நாட்டிற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அரசு டாஸ்மாக் கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 5 ரூபாய் கேட்பதாக கூறி மதுப்பிரியர்கள் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. 140 ரூபாய் மதிப்புள்ள மதுபானத்துக்கு 10 ரூபாய் ஸ்டிக்கர் கட்டணம் சேர்த்து 150 ரூபாய் கேட்ட நிலையில் மேலும் 5 ரூபாய் கேட்கப்பட்டதாக கூறி மதுப்பிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சாணம் தர மாட்டியாப்பா? சாணம் தர மாட்டியா? 150 ரூபாய் சாணம் தர மாட்டியா? அப்ப மத்தியானம் கொடுத்து நீங்க 5 ரூபா வச்சு கூட தான் வேண்டிய அப்படிதானே? 5 வச்சு கூட தான் வேண்டியா? வேண்டல நீங்க சாணம் தருங்க. 140 MRP ரேட். 150 ரூபாய் சாணம் தர மாட்டல. அவ்வளவுதான். 5 எடுத்து வாங்கிய நீ. ஸ்டிக்கர் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே அண்டுகோடு முத்தப்பன்கோடு சாலையில் குடிபோதையில் இருவர் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டிய காட்சிகள் வைரலாகியுள்ளது. சாலையில் சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சென்ற அவர்கள் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ மீது சாய்ந்தனர். போட்டு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குளியில் பாம்பு கடித்து விவசாயி சுரேஷ் உயிரிழந்தார். உடற்கூறாய்வுக்கான ஆவணங்களை பதிவேற்றும் சர்வர் கோளாறால் ஆய்வு தாமதமானதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. காலை முதல் அலைந்தும் தீர்வு கிடைக்காததால் இறுதி சடங்கு பொருட்களுடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 10 நாட்களில் 2,52 லட்சம் ரூபாய் காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளது. ஆடி மாத விழா மற்றும் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழாவையொட்டி 165 கிராம் தங்கம் மற்றும் 10 கிலோ 44 கிராம் வெள்ளி கிடைத்ததாகவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே போலீசாரை பார்த்ததும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடித்து தப்ப முயன்ற நபரிடம் 4.8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவரிடம் சோதனை நடத்தியதில் 4 கிலோ 800 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணி என்பவரை கைது செய்த போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாஹே பகுதியில் சிறுவர்கள் விளையாடும் போலி 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த சாயன், ரெஜித் உள்ளிட்ட 4 பேர் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 3 கடைகளில் போலி நோட்டுகளை கொடுத்து பொருட்கள் வாங்கியுள்ளனர். பின்னர் பெட்ரோல் பங்கில் அதே நோட்டை கொடுத்த போது சிக்கிய நிலையில் அவர்களை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர்.
சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அருள்மிகு ஸ்ரீ ஆலவட்டம்மன் ஆலயத்தில் ஆடி மாத தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றதுடன் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து தீமிதித்து வழிபட்டனர். தொடர்ந்து 1000 கிலோ அரிசி மற்றும் 1000 கிலோ கறியுடன் பிரியாணி தயாரிக்கப்பட்டு 5000 பேருக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் சிக்கன் 65 அசைவ அன்னதானமாக வழங்கப்பட்டது. நெல்லை களக்காடு அருகே பன்றி பண்ணை உரிமையாளர் மர்ம மரணம் தொடர்பாக கள்ளக்காதலி கைது செய்யப்பட்டார். 52 வயதான ராமகிருஷ்ணன் தன் கள்ளக்காதலி சத்யாவின் வீட்டில் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தை மறைக்க உடலை சாலையில் வீசியதாக போலீஸ் விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தெற்கு பொய்கைப்பட்டி பெரிய காண்டியம்மன் கோவிலில் குதிரை எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 17 கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் சுடுமண்ணால் செய்யப்பட்ட குதிரை, பசு, காளை உள்ளிட்ட சிலைகளை தலையில் சுமந்தபடி 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாயன்மார் கன்னிமார் கோவிலுக்கு பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். தாம்பரம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மெக்கானிக்கை சேலையூர் போலீசார் கைது செய்தனர். செம்பாக்கத்தில் குடியிருப்பில் புகுந்து பைக் திருடியதால் கைதான மெக்கானிக் கோபால் மது குடிப்பதற்காக பைக்கை திருடி 5000 ரூபாய்க்கு விற்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ஏமனின் செங்கடல் துறைமுக நகரமான மோச்சாவில் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சவுதி படைகளின் முகாம்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்ததாக ஏமன் நிறுவனம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் கோடை காலத்தில் ஆற்றுக்கு குளிக்க சென்று உயிரிழப்பதை தடுக்க அசத்தலான ஏற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது சீன கிராமம் ஒன்று. சீனாவின் ஜியாங்சி மாகாணத்தில் உள்ள ஹாவ்லிங் கிராமம் திறந்தவெளி நீச்சல் குளத்தை அமைத்து அசத்தியுள்ளது. அருகில் உள்ள கால்வாயிலிருந்து சுத்தமான தண்ணீரை ஏற்றி தினமும் புதிய நீர் சுழற்சி முறையில் இயக்கப்படும் இந்த நீச்சல் குளத்தில் தினமும் 200 முதல் 500 குழந்தைகள் வரை வந்து மகிழ்கின்றனர்.